ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம சிவனுடைய நாமத்தை அனைவருமே 2000 முறைகள் 1008 முறைகள் கூறிய பலனானது கிடைப்பதற்கு நம்ம சிவனுக்கான இந்த ஒரு மந்திரத்தை மற்ற மந்திரங்களை நம்ம 1008 முறைகள் வரை கூறிட்டு வருவோம். அப்படி கூறினால்தான் அதில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சிலர் கூறியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஒரு மந்திரத்தை, சிவனுக்குன்னு செய்யப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 6 முறைகள் மட்டும் கூறி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படும். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க. 6 முறை மட்டும் இந்த ஒரு நாமத்தை நீங்கள் கூறி பார்த்தீங்கன்னா 1008 முறை கூறிய பலன் கிடைக்கும். இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் இதனால் தீர்ந்து விடுமாம். எனவே நீங்களும் இந்த ஒரு நாமத்தை தினசரி 6 முறைகளாவது நீங்கள் ஜெபித்து பாருங்கள். சிவபெருமானின் அருளானது நமக்கு கட்டாயம் கிடைக்குமாம். சிவபெருமானின் அருளானது நமக்கு கிடைத்து விட்டால் அதற்கப்புறமாக நமக்கு எந்தவித நோய் நொடிகளும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் அண்டாமல் இருக்குமாம். எனவே மகாபெரிவா கூறிய இந்த ஒரு நாமத்தை நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களையும் இந்த ஒரு நாமத்தை கூறிட்டு வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகாபெரிவா கூறிய அனைத்து விதமான பரிகாரங்களும் அவரை பற்றிய மகிமை தொடர்ந்து நமது சேனலில் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு நாமத்தை நம்ம காலையில் எழுந்த உடனே சிவனை நினச்சி கொண்டுங்க. சிவனை நினைத்து கொண்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வீட்டில் சுத்தபத்தமாக நம்ம குளிச்சுக்கணும். குளிச்சுட்டு தான் அந்த ஒரு நாமத்தை கூறணும். குளிக்காமல் இந்த ஒரு நாமத்தை கூறினோம்னா நமக்கு பிரச்சனைகளும் தீமைகளும் தான் வருமாம். அவ்வளவு சக்தி மிக்க இந்த ஒரு நாமம். எனவே தவறாமல் இந்த ஒரு நாமத்தை கூறும் பொழுது நம்ம சுத்தபத்தமாக இருந்துட்டு வீட்டில் விளக்குகள் எல்லாம் ஏற்ற வேண்டும். ஏற்றிட்டு குத்து விளக்கு, அதுபோக சிவபெருமானுக்குன்னு நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய் விளக்கோ நம்ம ஏதாவது ஒரு விளக்கை மட்டும் சிவபெருமானுக்கு என்று தனியாக ஏற்றிடணும். ஏற்றிட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானுடைய புகைப்படத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு சிவபெருமானுக்கு உரிய பொருட்களான வில்வ இலைகள் போன்ற பொருட்களை நம்ம மாலை போல் செய்து அந்த புகைப்படத்துக்கு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமாக அந்த ஒரு விளக்கை ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்னாடி நமக்கு என்ன வேண்டுதல்கள் வேண்டும், நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அது தீரணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நினைத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை கூறினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியமானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்காம். அந்த ஒரு மந்திரம் இதுதான்: பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனாசே. இதுதான் அந்த ஒரு மந்திரம். நீங்கள் சிவனை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை 6 முறைகள் மட்டும் கூறி பாருங்கள். உங்களுக்கு 1008 முறை 2000 முறைக்குரிய பலனானது உங்களுக்கு கைமேல் தெரிய ஆரம்பிக்கிவிடும். நீங்கள் தினசரி இந்த ஒரு செயலை ஒரு 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே இதனுடைய பலனானது உங்களுக்கு கைமேல் தெரிய ஆரம்பிக்கிவிடும். இதனால் மிகப்பெரிய அளவில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவங்களுக்கும் நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.